தம்பிங்களா கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. இங்க இருக்கிறவங்க எல்லாம் என் ரசிகர்கள் மட்டும் கிடையாது, 23 வருஷமா என் கூடயே வந்த என் கம்பானியன்ஸ். நீங்க சும்மா ஒரு 4 வதந்திய பரப்பி இத காலி பண்ணிடணும்னு நினைச்சா ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. கையும் என் ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். அடுத்த வருஷம் இவ்வளோ வருஷமா 2018ல இருந்து கேட்டுட்டே இருந்தீங்களா? அடுத்த வருஷம் சூப்பர் டைரக்டர்னு சொல்றாங்கன்னு அவரை நம்பி போனதுக்கு திருப்பதி அடிவாரத்தில் நடு ரோட்ல உச்சி வெயில்ல கீழே உக்காந்து அம்மா தாயே எனக்கு இங்க நடிக்கவே ரொம்ப பதட்டமா இருக்கு. இப்போதான் நடிக்க தொடங்குறேன். என்னெல்லாம் ரசிப்பாங்களா? எனக்கெல்லாம் யாராவது கை தட்டுவாங்களா? ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்ல. உற்றாத தம்பி, உற்றாத. அடுத்து வர 50 வருஷம் அப்படியே நின்னு பேசும். உற்றாத. இந்த சாவ பந்தயம் அடிக்கிற சாவ. ஓம் நம சிவாய. கலிகாலம் இது கலிகாலம். வெறுப்பு ஓங்கி நிற்கிற காலம். ஹேட் இஸ் த்ரைவிங், நெகட்டிவிட்டி இஸ் செல்லிங். இப்படி ஒரு காலகட்டத்தில் சேகர் கமுலா மாதிரி ஒரு ஆளை பார்த்தது என் பாக்கியம். சத்தியமா சொல்றேன், சுத்தமான மனுஷன், ஒயிட், பியூர் ஒயிட். ஒரு ஏஞ்சல் வானத்திலிருந்து இறங்கி வந்திருந்தா அது சேகர் கமுலா. ஆனா ரொம்ப இன்னசென்ட், அப்பாவி. எனக்கு அவர் பார்க்கும்போதெல்லாம் தோணும், என்னடா இப்படி ஒரு பிள்ளைய பெற்று இவங்க அப்பா அம்மா இந்த உலகத்தில் விட்டுட்டாங்களே, இந்த மனுஷன் எப்படி இங்கே பிழைக்க போறாரு அப்படின்னு தான் தோணும். ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, இந்த கலிகாலத்தில் அந்த மாதிரி மனுஷன் இருக்கிறதுனால தான் இன்னும் மழை பெய்யுது. அந்த மழையில தான் நம்மெல்லாம் செழிச்சிட்டு இருக்கோம். சார், நான் நிறைய டைரக்டர்ஸோட வேலை பண்ணிட்டேன். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா மொழியிலையும் வேலை பண்ணிட்டேன். நிறைய டைரக்டர்ஸை பார்த்துட்டேன். ஒரு டைரக்டராக நீங்கள் சூப்பர் தான். பட் அதை தாண்டி ஒரு மனுஷனாக உங்களை தெரிஞ்சதில், உங்கள் கூட பழகினது எனக்கு ஒரு பிளெஸிங். நான் கோவிட் டைமில் கிரேமேன் ஷூட்டிங்கில் இருக்கும்போது எனக்கு கதை சொன்னார் சேகர் கமுலா சார். ஒரு வீடியோ காலில் 20 மினிட்ஸ் கதை சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே சார் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் ஆளை காணோம். 2 இயர்ஸாக கதை எழுதுறாரு, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாரு. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு கதை சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. எக்ஸ்ட்ராடினரி. ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். ஆனால் இவ்வளோ பெரிய படம், இவ்வளோ பெரிய கதை, இவ்வளோ பெரிய ஸ்கேல் இவர் ஹேண்டில் பண்ணிடுவாரா? எனக்கு அவரை பற்றி முன்னாடி தெரியாது. அப்படின்னு சேகர் கமுலா யாரு அப்படின்னு விசாரிச்சா எல்லாரும் சேகர் கமுலா வா வா வான்னு பயங்கர பில்டப். சரி, ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்கு, சூப்பர் டைரக்டர்னு சொல்கிறாங்கன்னு அவரை நம்பி போனதுக்கு திருப்பதி அடிவாரத்தில் நடு ரோட்ல உச்சி வெயில்ல கீழே உக்காந்து அம்மா தாயே அப்படின்னு பிச்சை எடுக்க விட்டார். ஆனா அப்படி கையை நீட்டி பிச்சை எடுக்கும் போது தான் நமக்கு புரிஞ்சுது, நம்ம ஓடிட்டு இருக்கிற ஓட்டம்லாம் எவ்வளோ அர்த்தமில்லாதது அப்படின்னு. இங்க அவ்வளோ போட்டி, அவ்வளோ பொறாமை. அவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் நல்லா இருக்கக்கூடாது. முன்னாடிலாம் நம்ம பெரிய ஆளாகணும்னு உழைப்போம், நம்ம நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு உழைப்போம். இப்போல்லாம்
அடுத்தவன் உழைப்பை எப்படி கெடுக்கிறது, அடுத்தவன் பேரை எப்படி கெடுக்கிறதுன்னு தான் எல்லாரும் உழைக்கிறாங்க. ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி பாருங்க. அந்த மாதிரி எல்லாரையும் சொல்லல, அந்த மாதிரி யார் பண்றாங்களோ அவங்கள சொல்ல. ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி அம்மா தாயேன்னா திங்கிற ஒருவேளை சோத்துக்கும் மழை வெயில்னு ஒதுங்குற கூரைக்கும் எவ்வளோ நன்றியோட நம்மளாம் இருக்கணும்னு புரியும். ஒரு என்லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. இதுக்கு முன்னாடி காசியில் ஒரு வாட்டி எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. ஹரிஷ்சந்திர காட்னு இருக்கும், அங்கே தான் பிணங்களெல்லாம் எரிப்பாங்க. ராஞ்சனா பட ஷூட்டிங் அப்போ என்ன அங்கே ஒரு 45 நிமிஷம் ஒரு 15 பிணங்கள் என்னை சுற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் நிற்க வச்சுட்டு போயிட்டாங்க. கேமரா எடுத்துகிட்டு தூரமாக போயிட்டாங்க. நான் மறந்தே போயிட்டேன் ஷூட்டிங்னு. ஏன்னா அவங்க எங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க ஏதோ ஒரு ரிவரில் கங்கா நதியில் அப்படியே போட்டில் போயிட்டாங்க. என்னையே மறந்துட்டேன். அப்படியே அமைதியாக அப்படி நின்றுட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு நிம்மதியை நான் உணர்ந்ததே இல்லை என் லைஃப்பில். எல்லாமே மாயைன்னு அங்கே நிற்கும் போது ரொம்ப அழகாக புரியும். அந்த மாதிரி ஒரு என்லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் திருப்பதி அடிவாரத்தில் உங்கள் மூலமாக கிடைச்சது சார். தேங்க்யூ. நாகார்ஜுனா சார், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய ஆனர். உங்கள் படங்களில் எனக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு இப்போ ஒரு கோட் சர்க்குலேட் ஆயிட்டுருக்கு. நான் அப்படி சொல்லவே இல்லை. அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை. என்னை பற்றி எப்பயுமே ஏதாவது ஒரு உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது அந்த மாதிரி ஒரு உருட்டு தான். ஆனால் இந்த ஆடியோ லான்ச்சில் நானே டைரெக்டாக என் வாயால் இங்கேயே சொல்கிறேன், உங்கள் கூட வேலை செஞ்சது ரொம்ப பெரிய ஆனர். உங்களுடைய படம் உதயம் சிவா நினைக்கிறேன் தெலுங்குல, கீதாஞ்சலி, இதயத்தை திருட தமிழில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த சைக்கிள் செயின் ஃபைட் எங்கள் கூட வந்தது. அதை பற்றி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பாட்டில். இஸ் சச் அ சிம்பிள் மேன், கிரவுண்டட் மேன், கிளாஸி மேன், ஸோ ஹம்பிள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் யூ. தேங்க்யூ ஃபார் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சார். அடுத்து ரஷ்மிகா. ரஷ்மிகா ரொம்ப சின்சியரான ஆக்டர், ஆனஸ்டான ஆன்சர். நானும் ரஷ்மிகாவும் நிறைய இந்த படத்துக்காக ஒரு சில டஃப்பான லொக்கேஷன்ஸில் வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. குப்பையில், குப்பை லாரியில், குப்பை கிடங்கில், சாக்கடையில், எல்லா இடத்துலையும் விழுந்து புரண்டு நானும் ரஷ்மிகாவும் போய் அப்படியே மெதுவாக சேகர் சார்ட்ட கேட்போம். சேகர் சொல்லுவார், நீங்கள் 2 பேரும், அவர் இங்கிலீஷில் சொல்லுவார், தமிழில் சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் அப்படியே குப்பை லாரியில் இருக்கீங்க, குப்பைலாம் உங்கள் மேலே ஃபுல்லாக கிடக்கு, குப்பையெல்லாம் விலக்கிட்டு அப்படியே மேலே வரீங்க. நாங்கள் தயங்கி சார் அது ஃபேக்கு குப்பை தானேன்னு. அவர் வந்து ரியல் 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 ஏங்க நாங்கள் என்னவோ ரியல் குப்பை போட சொன்ன மாதிரி நாங்கள் ஃபேக்கு குப்பை தான். ஆனால் அவர் ரொம்ப சின்சியராக ரியல் 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 ரியல்னு. பட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ரஷ்மிகா வந்து லிட்டில் கேர்ள் ஃப்ரம் கூர்க் டு அ பேன் இண்டியன் ஸ்டார், கிரேட் அச்சீவ்மெண்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹர். டிஎஸ்பி சார், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணி. ரொம்ப சந்தோஷம் உங்களோட திரும்பி வேலை செய்யறதுல. கண்ணா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, ஆனா ஒன்னொன்னா வரேன். அடுத்த வருஷம் வட சென்னை 2 அப்படின்னு நம்ம டார்லிங்ஸ் கேட்டாங்க. நெக்ஸ்ட் இயர்னு சார் சொல்லியிருக்காரு. ஓகே டன். இவ்வளோ வருஷமா 2018ல இருந்து கேட்டுட்டே இருந்தீங்களா? அடுத்த வருஷம். எனக்கு எல்லாருடைய பேரும் தனித்தனியாக தெரியாது, சாரி. யூ ஆல் நோ ஐம் வெரி பேட் வித் நேம்ஸ் ஆல்ரெடி, பட் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் சைத்தன்யா, எனக்கு எப்போல்லாம் உடம்பு சரியில்லாமல் போயிடுதோ, இல்லை நம்மளை பற்றி ஏதோ ஒன்று நெகட்டிவாக வருதோ, இல்லை நம்ம படம் ஏதோ ஒன்று நல்லா ஓடிச்சோ, பெரிய சக்ஸஸ் இருக்குதோ, குடுகுடுன்னு வந்து முதல்ல எனக்கு சுற்றி போடுவாங்க ஒரு மதர் மாதிரி. ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் த லவ் அண்ட் அஃபெக்ஷன் யூ ஷோட் மீ. தேங்க்யூ ஸோ மச். 2000 என்னோடய ஃபஸ்ட்டு ஷாட் நான் நடித்தேன், 25 வருஷம் ஆகுது. 2002ல் என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆச்சு, 23 வருஷம் ஆகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டுலாம் வரல. நான் பாட்டு ஊர் சுற்றிட்டு இருந்தேன். என்னை டான்ஸ் கிளாஸ் அனுப்பி நான் டான்ஸ்லாம் கற்றுக்கல, ஃபைட் கிளாஸ்க்கு அனுப்பி நான் ஃபைட்டெல்லாம் கற்றுக்கல, நடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் போய் நடிக்கிறதுக்கெலாம் கற்றுல, சினிமாக்காக நேர்ந்து விட்ட ஆள் நான் கிடையாது.
சினிமாக்காக நேர்ந்து விட்டால் நான் கிடையாது. அப்படியே வந்தோம். அப்பா கேமரா முன்னாடி இழுத்துட்டு வந்தார். செல்வா சார் எனக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தாரு, ஒரு ஸ்டாராக மாற்றினார். ஆனால் அதுக்கப்புறம் எங்கே போகணும், என்ன பண்ணணும், இப்படி போ அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. இதான் ரூட்டு அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை. ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஏன்னா எனக்கு வயசு 18 வயசு தான். ஒரு 25 வயசு, ஒரு 30 வயசுலேயே இருந்தால் ஒரு தெளிவு இருந்திருக்க முடியும். எனக்கு ஒரு 18 வயசு தான். திருடா திருடி, ஒரு திருவிளையாடல் ஆரம்பம், ஒரு பொல்லாதவன், ஒரு வேலையில்லா பட்டதாரி, இந்த மாதிரி மாஸ் கமர்ஷியல் படங்கள் இதுதான் உங்களுக்கு செட் ஆகும், நீங்கள் இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் 3 மயக்கம் என்ன, ஆடுகளம், அசுரன், இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படம் நீங்க பண்ணுங்க, பெர்ஃபார்மிங் ஆக்டர்ஸ் தான் கம்மின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் யாரடி நீ மோகினி, உத்தம புத்திரன், திருச்சிற்றம்பலம், இந்த மாதிரி ராம்காம் ஃபேமிலி படங்கள் பண்ணுங்க, அந்த ரூட்ல தான் போகணும்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. எதில் போகிறது? என் ஃபேன்ஸை நான் ரொம்ப அழகாக குழப்பி வச்சிருக்கேன். என்கிட்ட இருந்து எப்போ இருந்து என்ன வேணா வரும். அதை குழப்பமே இல்லாமல் அவங்க கிளியராக புரிஞ்சுக்கிட்டாங்க. யார் பாதை காட்ட இல்லைன்னாலும், யார் கையை பிடிச்சி கூட்டிட்டு போக இல்லைனாலும், நமக்கு நம்மளே ஒரு பாதையை போட்டுக்கிட்டு அதில் தான் போய்கிட்டே இருக்கோம். சைக்கிள் ஓட்டுற மாதிரி சைக்கிள் உடனே ஓட்டிட முடியாது. கீழே விழுந்தா முட்டி செராயும், அடிப்படும், ரத்தம் வரும். முட்டி செராஞ்சது, அடி பட்டுச்சு, ரத்தம் வந்தது. ஆனால் யாரும் இப்படி போன்னு என்னை காட்டுறதை விட நமக்கு நம்மளே கிரியேட் பண்ணிக்கிற ரூட் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். யாரும் போகாத ரூட்டில் போவோம், நம்மளே அதை ரெடி பண்ணிக்குவோம். யாரும் நமக்கு வழி காட்ட தேவையில்லை. எப்பெல்லாம் அப்படி குழம்பி போய் வழி தெரியாமல் இருட்டில் முழிக்கிறனோ, மேலே இருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு கை என் கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு போகும். அப்போ என்னோட ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமாக எரிஞ்சு எனக்கு வெளிச்சம் காட்டினாங்க. நீங்க என்னை பற்றி எவ்வளோ வேணா வதந்திகளை பரப்புங்க, என்ன வேணா நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஒரு வாட்டியும் என் படம் ரிலீஸ்க்கு 1.5 மாசம் முன்னாடி ஒரு நெகட்டிவ் கேம்பெயினை ஏற்படுத்தி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அந்த கண்ணுக்கு தெரியாத கையும் என் ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். தம்பிங்களா, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. இந்த உளுலாங்கட்டி சர்க்கஸ்லாம் வேணாம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் என் ரசிகர்கள் மட்டும் கிடையாது. 23 வருஷமா என் கூடயே வந்த என் கம்பானியன்ஸ், என்னுடைய வழித்துணை. நீங்க சும்மா ஒரு 4 வதந்தியை பரப்பி இதை காலி பண்ணிடணும்னு நினைச்சா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. உங்களுக்குங்கிறத யாரும் எடுத்துக்க முடியாது, நமக்குங்கிறதையும். சந்தோஷமா இருங்க. சந்தோஷத்தை வெளியே தேடாதீங்க. சந்தோஷம் உங்களுக்கு உள்ளதான் இருக்கு. Happiness is a choice. It's inside you. நான் ஒருவேளை சாப்பாடுக்கு வக்கில்லாமையும் இருந்திருக்கேன், இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன். எந்த நிலைமையில இருந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். ஏன்னா நான் சந்தோஷத்தை எப்பயுமே வெளியே தேடினது கிடையாது, உள்ளதான் தேடுவேன். சந்தோஷம் நிம்மதிக்கு மேல வாழ்க்கையில எதுவுமே முக்கியம் இல்லை. ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இவ்வளோ வருஷமா இவ்வளோ எல்லாரும் பேசும்போதும் அதை தாண்டி எனக்காக நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்கல்ல, நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாம் நிறைய இடத்துல இருந்து, நிறைய ஊர்ல இருந்து
330 நாளுக்கு அப்புறம் இங்க வந்திருக்கீங்க. பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க. பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க. நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். உங்க சந்தோஷத்தை விட உங்க சேஃப்டி எனக்கு முக்கியம். எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க. சார் ஒரே ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கும், எங்ககிட்ட இருக்கும். பட் கேட்க போறவர் ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர். அவர்கிட்ட மட்டும் ஒரு சில கேள்விகள் பார்த்துலாமா சார்? ஹாய், என் பேரு வினோத். உன் பேரு? ஓ, தனுஷா. நைஸ் நேம். எனக்கு உன்கிட்ட சில முக்கியமான கேள்வி கேட்கணும். கேட்டுக்கவா? ஹீரோனா நல்லா சிகப்பா இருக்கணும்ன்றதை எப்படி தலைவர் உடைச்சாரோ அதே மாதிரி ஒரு ஹீரோனா நல்லா கட்டு மஸ்தா இருக்கணும்ன்றதை உடைச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்க. ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல? ஓகே, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒல்லியா இருந்தாலும் கில்லிமான்னு. இப்போ நான் இங்க வெறும் ஆக்டரா தான் இருக்கேன். ஆனா அங்க நீ கேமரா முன்னாடி ஆக்டும் பண்ற, கேமரா பின்னாடி ஆக்ஷன் கட்டும் சொல்ற. உனக்கு கேமரா முன்னாடி ஆக்ட் பண்றது பிடிச்சிருக்கா இல்ல கேமரா பின்னாடி ஆக்ஷன் சொல்றது பிடிச்சிருக்கா? எனக்கு கேமரா பின்னாடி ஆக்ஷன் சொல்ல தான் பிடிக்கும். ஆனால் இவங்க எல்லாருமே என் படங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அதை தள்ளி வச்சுட்டு நான் அவங்களுக்காக தான் நடிச்சுக்கிட்டே இருக்கேன். இல்லைன்னா நடிப்பை நிறுத்திட்டு நான் டைரக்ஷன் போயிருப்பேன். சூப்பர் சார். தோ இவன்லாம் ஹீரோ வேண்டா ஐயோ அப்படின்னு இங்க ஒரு ரிச்சாக்காரண்ணா செம்மையா கலாச்சிட்டாரு. ரொம்ப அசிங்கமா போச்சு. இப்போ அந்த அண்ணாவை அங்க நீ திரும்ப பார்த்தா என்ன சொல்லுவ? நீங்கள் கலாச்சிட்டு போன உடனே அழகா ஒரு பொண்ணு வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போச்சுன்னு சொல்லுவேன். இப்பதான் புதுசா சினிமாக்குள்ள வந்திருக்கேன். எனக்கு நிறைய கனவு இருக்கு. ஆனா நீ அங்க இதெல்லாம் சாதிச்ச ஒருத்தனா கெத்தா நிக்கிற. அங்க நிக்கிற உனக்கு வேற ஏதாவது கனவு இருக்கா? இருக்கு, நிறைய இருக்கு. அந்த டைமில் நான் நேஷ்னல் அவார்டு வாங்கினேன்னு சொன்னால் எல்லாம் சிரிச்சிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற கனவையும் அதே மாதிரி அமைதியாக மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அடிச்சுட்டு பேசுவோம். நம்ம பாட்னு ஓம் நமச்சிவாயான்னு இருக்கோம். ஆனா கோலிவுட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அத நம்ம கணக்குலயே எழுதுறானுங்களே. இதெல்லாம் இவ்வளவு வருஷமா எப்படி சமாளிக்கிற? பசங்கெல்லாம் சோகமா இருக்கிறப்போ உன்னோட மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் கேக்குறாங்களாம். ஆனா நீ சோகமா இருக்கிறப்போ யார் பேசுறத கேப்ப? நான் ஓம் நம சிவாயன் சாண்ட் தான் கேட்பேன், மெடிடேட் பண்ணுவேன். அவ்வளோதான். அவ்வளோ ஈஸியாக நம்ம சோகமும் ஆகிட மாட்டோம். நான் தான் சொன்னேன்ல, சந்தோஷம் உள்ளதாக இருக்கு. இன்னைக்கு நான் இங்க தனியா நடிச்சிட்டு இருக்கேன். ஆனா அங்க உன் பின்னாடி பாரு, எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீ என்ன சொல்ல ஆசைப்படுற? இங்கே இருக்கிறதுல நிறைய பேர் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் சேர்ந்தவங்களாக இருப்பீங்க. நிறைய பேர் 2K கிட்ஸாக இருப்பீங்க, நிறைய பேர் 90s கிட்ஸாக இருப்பீங்க. இது ஒரு பெரிய ஜேர்னி. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். இந்த ஜேர்னி எப்போ முடியுமோ அப்போ நீங்கள்லாம் என்னை நினச்சி கர்வப்படுற ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கும். காதல் கொண்டையில நடிச்சிட்டு இருக்கிறேன்னா இப்போ அங்க இருக்கிற டைரக்டர் தனுஷ் கிட்ட ஆடிஷனுக்கு போட்டோ எடுத்துட்டு வந்தா எனக்கு நடிக்க சான்ஸ் கொடுப்பியா? குடுப்பீங்களா சார்? நீ இல்லாமல் நான் இல்லையே கண்ணா. எனக்கு இங்க நடிக்கவே ரொம்ப பதட்டமா இருக்கு. இப்போதான் நடிக்க தொடங்குறேன். என்னெல்லாம் ரசிப்பாங்களா? எனக்கெல்லாம் யாராவது கை தட்டுவாங்களா? ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்ல. உற்றாத தம்பி, உற்றாத. அடுத்து வர 50 வருஷம் அப்படியே நின்று பேசும். உற்றாத. இந்த சாவை பந்தயம் அடிக்கிற சாவை. அண்ணா, இவ்வளோ நேரம் உங்களுக்கு நீங்களே நிறைய பதில் சொன்னீங்கண்ணே. ஒன்றுண்ணே, குபேரா அப்படின்னா எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர்ண்ணே. நிறைய விஷயங்கள், ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எதை கேட்டாலும் அள்ளி கொடுப்பார். இப்போ ஒரு குபேரர் வந்து ஒரு 3 விஷயம் கொடுக்க போறாருண்ணே. அதில் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணணும்னா தனுஷ் சார் எதை செலக்ட் பண்ணுவார்?
லவ் அள்ளித்தர குபேரன், நிம்மதி அள்ளித்தர குபேரன், செல்வத்தை அள்ளித்தர குபேரன். நிம்மதி இருந்தால் அன்பும் செல்வமும் அங்கே தான் இருக்கும். ஆ அதனால நிம்மதி தான் அள்ளி தருவேன்.